ஹலோ ஸ்வீட் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஜிம்மினோட ஒரு நியூ ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். டெஸ்டினி கனெக்டட் அஸ். ஸோ இப்போ ஒன் ஷாட்குள்ளே போகலாமா? இப்போ நீங்கள் பேங்காக்கில் இருக்கீங்க, ஆஃபீஸ் ட்ரிப்புக்காக வந்திருப்பீங்க. ஸோ ட்ரிப்லாம் முடிஞ்சதும் நைட் ஒரு 11:30க்காக நீங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் மாம் கால் பண்ணுறாங்க. ஹே வயன், என்னடி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டல, கிளம்பிட்டல நீ? அம்மா, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்காக நிறைய சாக்லேட்ஸ் கிஃப்ட்லாம் கூட வாங்கியிருக்கேன். அழகாக எல்லாத்தையும் பேக் கூட பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு 12:30க்கா ஃப்ளைட் இருக்குது. ஸோ நான் இப்போயே கிளம்பி ஆகணும் மம்மி. நீ ஃபோனை வை, சரியா? சரி வயன், பார்த்து பத்திரமா ஃப்ளைட்டை ஏறு, ஓகேவா? அப்புறம் பத்திரமா வந்துடு. நாளைக்கு ஈவினிங் வேறு நம்ம பையன் வீட்டுக்கு போகிறோம்ல, கரெக்டாக வந்துடணும், சரியா? பத்திரமா வந்துடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிம்மா, நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மொத்தமாக பேக்கப் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க, செக் அவுட் பண்ணிட்டு. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ஒரு 3 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களாம், வயன் ஓகேவா, கிளம்பிடலாமா? கிளம்பிடலாண்டி. ஸோ அப்படியே டாக்ஸி ஏறி ஏர்போர்ட்டும் ரீச் ஆகிடுறீங்க. தென் அப்படியே செக்கிங் பண்ணும்போது உங்கள் ஹேண்ட்பேக்கை வேறு காணும். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்கிறீங்க, லூனா, என்னோட ஹேண்ட்பேக் எங்கடி? என்ன, உன்னோட ஹேண்ட்பேக்கா? என்கிட்ட கேட்டா? லூனா, நான் டாக்ஸிலே விட்டுட்டேன் போலடி, என்கிட்ட ஃபோனுமே இல்லை. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் ஒரு பையன் வந்துட்டு, என்ன ஹேண்ட்பேக்கை காணுமா? ஃபோனு போனால் போட்டோம், டிக்கெட் இருக்கான்னு பாரு. டிக்கெட் அதுவுமே ஹேண்ட்பேக்கில் அப்படின்னு சொல்கிறீங்க. அவ்வளோதான், என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க வயன் நீ? எப்படி போவ நீ? எனக்குமே தெரியலடா, என்ன பண்ண இப்போ? சரி இரு, இன்னொரு டிக்கெட் வாங்கலாமான்னு நான் பார்க்குறேன். ஸோ அந்த பையன் போய் கேட்டுட்டு வந்து இப்போது டிக்கெட் எடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ உங்ககிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்க மணிலாம் போட்டு பார்க்குறீங்க. பட் அமௌண்ட் பத்தலை. ஒயன், அமௌண்ட் பத்தலடி, இப்போ என்ன பண்ணுறது? கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஃப்ளைட்க்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஃப்ளைட் வரப்போகுதுன்னு. அவ்வளோதான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும், ஒயன் ஃப்ளைட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கடி, என்னடி பண்ண இப்போது? எனக்குமே தெரியல, என்ன பண்ண இப்போது? உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்துட்டு, வயன் இங்கே பாரு, நம்மக்கிட்ட காசு இல்லை இப்போது, எப்படி உன்னையும் கூட்டிகிட்டு போகிறது? யாருக்கிட்டையாவது அரேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா எங்களை நம்பி அவ்வளோ காசுலாம் யாரும் தரமாட்டாங்கடி. வயன், எல்லாமே உன்னால தாடி. இப்போ பாரு, எங்களுக்கும் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது, என்ன பண்ண சொல்லி இப்போ நீயே? எனக்கு சரி, உங்கள் அப்பா கால் பண்ணலாம். என் டாட் நம்பர் எனக்கு தெரியாது. என்ன, அப்பா நம்பர் கூட தெரியாமல் எப்படி இருக்க நீ? ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரே பொண்ணு, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் செல்லமாகவும் வளர்த்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் உங்கள் மம்மியோட ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ உங்கள் டாட் நம்பர் உங்களுக்கு தெரியாது. இதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை திட்டிகிட்டு இருக்காங்க. என்ன வயன் நீ ஆனால் இப்படி இருக்க? இப்போ என்ன பண்ணுறது? எங்கள் ஃப்ளைட்டும் டைம் ஆகுது. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்கள் வேணும்னா போங்க, நான் போயிட்டு நான் அந்த டாக்ஸியை தேடி போகிறேன். இல்லை புரியல, எப்படி வயன் போவேன் நீ? நான் எப்படியோ போய்க்கிறேன், உங்களுக்கு தான் ஃப்ளைட் டைம் ஆகுதில்ல, என்னால் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். உங்கள் ஃப்ளைட் டைம் ஆகுது, நீங்கள் போங்க, டிலே ஆகுறதுக்குள்ளே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காங்க, அவங்க உங்களை விட்டு போயிடுறாங்க. அப்போ லூனா வந்துட்டு, வயன் எனக்கு வேறு வழி தெரியலடி, என்கிட்டயும் அவ்வளோ காசு இல்லை, என்னால் இட்ஸ் ஓகே லூனா, நீ போ, நீ எதுவும் பேசாத, நீ போ அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ எல்லோரும் போயிடுறாங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக போகும்போது சொல்கிறீங்க, இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம், வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா அம்மா பாட்ட சொல்லுங்க, சரியா? சரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே போயிடுறாங்க. ஸோ நீங்கள் அங்கேருந்து அப்படியே ஓடுறீங்க. அந்த டாக்ஸி டிரைவர் எங்கேன்னு வெளில போய் பார்க்குறீங்க. ஸோ கண்டிப்பாக அவர் அங்கே இல்லை. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் உங்களுக்கு மணி கொடுத்துருப்பாங்க, அந்த மணி வச்சுட்டு இன்னொரு டாக்ஸி பிடிச்சிட்டு அகைன் அந்த ஹோட்டல் போகிறீங்க. ஸோ எங்கே போகிறதுனே தெரியாமல் நீங்கள், ஐயோ என்ன பண்ணுறது, நான் எப்படி போகிறது, நான் ஃபோன் எப்படி கால் பண்ணுறது? தென் ஹோட்டல் ரிசப்ஷன் போயிட்டு அங்கே இருக்க ஃபோன் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் நம்பருக்கு கால் பண்ணுறீங்க. பட் அந்த ஃபோன் ரிங் ஆகுது, யாருமே எடுக்கலை. ரொம்ப மிட் நைட் வேறு ஆயிடுச்சு, உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல்
ஓகே, போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு சொல்லிட்டு ஹோட்டல் விட்டு வெளியில் வரீங்க. ஸோ ஹோட்டல் விட்டு வெளியில் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ரொம்ப டார்க்காக இருக்குது பிளேஸ்லாம். பேங்காக்னால் எப்படி இருக்குன்னு உங்களுக்குமே தெரியும்ல. ஸோ அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே இருக்கவங்க கிட்டலாம் கேட்குறீங்க போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு. ஸோ அவங்க பேசுகிற தாய் லாங்குவேஜ் உங்களுக்கு புரியல, நீங்கள் பேசுகிற இங்கிலீஷ் அவங்களுக்கு புரியல. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி சோகமாக அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஒரு 2 பாய்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட, என்னம்மா எங்கே எதுக்கு நிற்கிறீங்க, என்ன பிரச்சனை? அது அண்ணா, எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது? எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு உனக்கு? ஸோ நீங்கள் கோளாறுத்தனமாக எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன் எங்கள் ட்ரிப்புக்கு, அப்புறம் டிக்கெட் தொலைஞ்சு போயிடுச்சா, நான் அவங்க கூட போகவே இல்லை, நான் அகெயின் ரிட்டன் வந்துட்டேன், எப்படி போகிறதுன்னு தெரியல வீட்டுக்கு. ஸோ நான் போலீஸ் ஸ்டேஷன் போகணும். சரி சரி இருமா, நீ எங்கேருந்து வர? நான் சென்னை, இந்தியாவிலேருந்து வரேன். ஓ அப்படியா, சரி நான் வேணா கூட்டிகிட்டு போட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கும் சரின்னு சொல்லிட்டு அவங்க கூடவே வேற போகிறீங்க. ஸோ அந்த 2 பேரும் உங்களை ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, அண்ணா என்னது இது, இது ஹோட்டல் மாதிரி இருக்குது, இது இது போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இல்லையே. இல்லைம்மா, இந்த ஊரில் போலீஸ் ஸ்டேஷன் இப்படி தான் இருக்கும். என்ன ஹோட்டல் மாதிரி இருக்கே. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க, பார்த்தா ஃபுல்லாக கேர்ள்ஸாக இருக்காங்க. அதை பார்த்ததும் உங்களுக்கு அவ்வளோதான், என்ன என்ன பிளேஸ் இது, இது ரெட் லைட் ஏரியா மாதிரி இருக்கே. அண்ணா இது போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, வேற எங்கேயோ எனக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க பின்னாடி. அப்படியே உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. என்னை விடுங்க ப்ளீஸ், நான் வீட்டுக்கு போகணும், காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க ப்ளீஸ், இது என்ன பிளேஸ்? சி டேய் வாயை முடுறா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாயை கப் பண்ணிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரூமில் அப்படியே தள்ளி விடுறாங்க. பார்த்தா நிறைய கேர்ள்ஸ் அந்த ஒரு ரூமில் இருக்காங்க. ஒரு ஹெட் லேடி மாதிரி இருக்காங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு உங்கள் சின்ன பிடிச்சிட்டு அப்படியே மேலே தூக்குறாங்க. அப்போ நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க. ஆண்டி ஆண்டி நீங்கள் யார்? நான் இந்த மாதிரி பொண்ணு கிடையாது, என் அம்மா அப்பாவுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போகணும். ஸோ நீங்கள் அப்படியே பெக் பண்ணிவிட்டு, நான் உங்களை பெக் பண்ணுறேன், நான் இந்த மாதிரி பொண்ணு கிடையாது. அப்போ அந்த லேடி இருந்துட்டு, ஆமாம் நீ அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, பட் இங்கே வர பொண்ணுங்கள்லாம் ஃபஸ்ட்டு அப்படி தான் சொல்லுவாளுங்க, அப்புறம் பழகிப்பாளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், உங்களுக்கு கண்ணில் அப்படியே டீயும் ஸ்லோ ஆகிட்டே செம்மையாக கதறி அழுவுறீங்க. அப்போ அந்த ஆண்டி, ஹே சி முடு, என்ன ரொம்ப அழுவுற? ஆண்டி ப்ளீஸ் ப்ளீஸ் கீஸ் எல்லாம் கெஞ்சக்கூடாது, உட்காரு, அங்கே போ மூலையில் போய் உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு பிளேஸ்க்கு போய் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. அந்த கேர்ள்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. ஸோ இங்கே ஜிமின் என்ன பண்ணுறாருனா, அவருமே பேங்காக் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்க்கு வந்திருப்பார். அப்போ ஜிமினோட ஃப்ரெண்டு இருந்துட்டு, டே ஜிமின் என்னடா எல்லாத்துக்கும் இப்படி சலிச்சுக்கிற? டேய் போயிடு ஒழுங்க, செம்ம கடுப்பில் இருக்கேன், எதுக்கு இப்போ என்ன காசை வேஸ்ட் பண்ணிட்டு இங்கே கூப்பிட்டு வந்தீங்க, எனக்கு இந்த ஊரே பிடிக்கல. டேய் என்னடா சும்மா ஃபன் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம் தானே, அந்த ஃபன்னு மாதிரி ஏதோ கொரியாவிலே பண்ணியிருக்கலாம்லடா, இதுக்கடா இங்கே கூப்பிட்டு வந்தீங்கண்ணா? டே ஜிமின் அங்கே போடுறா, செம்மையாக இருக்கல்ல அந்த பொண்ணு, இது சி பாரு, என்கிட்ட இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. ஸோ ஜிமினுக்கு பேசிக்காகவே கேர்ள்ஸ் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. டே மச்சான் ஜிமின் என்னடா இங்கே வந்துட்டு இப்படி பண்ணுற, நீ உனக்கு இந்த பிளேஸ்லாம் கரெக்டாக, உன்னை நான் ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் அப்படியே சுருண்டுக்கிட்டு ஒரு பிளேஸில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ உங்களை ஒரு 2 பாய்ஸ் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கல்ல, அதுலேருந்து ஒரு பையன் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வேறு யாரோ இன்னொரு பர்சனை கூட்டிகிட்டு வந்து, டா பாரு உனக்கு இதில் எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அவளை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கா அவ்வளோதான், என்ன? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி போய் உட்காந்துக்கிறீங்க. ஸோ அவர் உங்களை பார்த்துட்டு, இது யாரு? ஓ இவளா, இது புது டிக்கெட்டு, நல்லா இருக்காளே, எனக்கு இவ தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ வயனுக்கு அவ்வளோதான், செம்ம பயமாக இருக்குது. ஸோ அந்த பர்சன் இருந்துட்டு வயன் கையை பிடிச்சி இழுக்கிறான். நான் வரமாட்டேன் ப்ளீஸ், நான் அப்படியே பொண்ணு கிடையாது, ப்ளீஸ் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் அழுதுகிட்டே இருக்காங்க.
ஸோ இப்படி அழுதுகிட்டே இருக்கும்போது ரெஸ்ட் ரூம்லேருந்து ஒரு சவுண்டு. அந்த ஆண்டி இருப்பாங்கள்ல, அவங்க உள்ளேருந்து கத்துறாங்க. ஸோ எல்லாருமே ஓடி போய் பார்க்குறாங்க என்ன ஆச்சுன்னு. ஸோ வயனை கூட்டிகிட்டு வந்த மாதிரி இன்னொரு பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு பிடிக்காம ரெஸ்ட் ரூமில் போயிட்டு சூசைட் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இதை பார்த்துட்டு அந்த ஆண்டி கத்திட்டு இருப்பாங்க. எல்லாருமே போயிட்டு ரெஸ்ட் ரூமில் போய் பார்க்குறாங்க. தென் அப்படியே இங்கே ஜிம்மினோட ஃப்ரெண்ட்ஸ் ஜிம்மினை நீங்கள் இருக்க ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ ஜிம்மினுக்கு எதுவுமே தெரியாமல் தான் உள்ளே வந்திருப்பாரு. வந்ததுன்னு தான் தெரிஞ்சிருக்கு. டேய் நாய்ங்களா, எங்கடா என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? பொறுக்கி நாய்ங்களா? அது இல்லை மச்சான், உனக்கு கேர்ள்ஸ் மேலே ஒரு அட்ராக்ஷன் ஒரு மாதிரி வர வேணாம். எனக்கு உங்களை செருப்பாலே ஒன்று அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் செம்மையாக ஹை பார்க்குறாரு. மச்சா ப்ளீஸ்டா சாரிடா ஜிம்மினா, ஏதோ தெரியாமல் உனக்கு இங்கெல்லாம் கூப்பிட்டு வந்தால் நீ மாறிடுவேன்னு நினச்சேன்டா. நான் மாறுறேனோ இல்லையோ அது என்னோட பிரச்சனை. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? எதுக்கிட்ட அப்படி பண்ணுறீங்க? தேவையில்லாத இடத்துல என்னை கூப்பிட்டு வந்து இப்படி மானத்தை வாங்குறீங்க. எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க? மச்சான் சாரிடா, ஹே சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அங்கேருந்து போகிறாரு. அப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு ஜிம்மினோட ஃபேஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு ஹே பேபி அப்படின்னு சொல்கிறா. ஜிம்மின் அவ்வளோதான் அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு ஹேய் தள்ளு. அந்த பொண்ணை அப்படியே தள்ளி விட்டு ஜிம்மின் பாட்டு போயிட்டே இருக்காரு. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டே மச்சான் ஜிம்மினே நில்லுடா, இந்த பாரு பூரிக்கு நாய்ங்களா, என் பின்னாடி வந்தீங்க காலை பிடிச்சி காலை கொடுத்துருவேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே கோவமாக போயிட்டே இருக்காரு. ஸோ இங்கே நீங்கள் எல்லாருமே அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்கல்ல, கரெக்டாக டோரும் ஓப்பனில் இருக்குது. இது தாண்டா கரெக்ட் டைம்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க நீங்கள். ஸோ நீங்கள் ஓடுறத பார்த்துட்டு அந்த பாய்ஸ் 2 பேரும் உங்கள் பின்னாடியே தோத்திட்டு வராங்க. வயன் ஓடிடு, எங்கேயாச்சும் ஓடிடுடி. எப்படி போகிறதுன்னு தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இந்த ஹோட்டலை விட்டு ஓடிடணும். கடவுளை எனக்கு காப்பாற்றிடு ப்ளீஸ், அவங்கக்கிட்ட மாட்டிக்க விடாத ப்ளீஸ். ஸோ இப்படியே ஓடி போய்ட்டு லிஃப்ட்டை செக் பண்ணுறீங்க. பட் ஃபுல்லாக இருக்குது லிஃப்ட்டு. ஐயோ ஸ்டெப்ஸில் தான் ஓடணுமா அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஸ்டெப்ஸில் ஓடுறீங்க. இப்படி ஸ்பீடாக ஓடி வந்து செம்மையாக கால் வலிக்குது உங்களுக்கு. அப்படியே நின்று மூச்சு வாங்குறீங்க. பார்த்தா அந்த பசங்க ஓடி வந்துகிட்டே இருக்காங்க. அவ்வளோதான் அகைன் பாய்ந்து தப்பான்னு ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஜிம்மின் லிஃப்ட்டை விட்டு இறங்கி வரும்போது ஐயோ கார் சாவியை மறந்துட்டு நீ இந்த நாய்கிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அகைன் லிஃப்ட்டை போய் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா லிஃப்ட்டை மேலே போயிடுச்சு. ஐயோ இப்போ அகைன் நான் மேலே ஏறி போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸில் போகிறாரு. ஸோ நீங்கள் கரெக்டாக தப்பான்னு கீழே ஓடி வரீங்க. ஜிம்மினும் கரெக்டாக ஸ்டெப்ஸ் மேலே ஏறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பயந்துட்டு பின்னாடி பார்த்துட்டு கீழே இறங்கி வரீங்க. ஸோ நீங்கள் வந்த ஸ்பீடில் அந்த டேர்னிங் பாயிண்டில் யார் வராங்கன்னு பார்க்காம அப்படியே ஜிம்மினை ஹிட் பண்ணிவிட்டு அவர் மேலேயே விழுந்துடுறீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. உடனே ஜிம்மின் அவர் மேலே இருந்து உங்களை தள்ளி விட்டுட்டு ஹேய் தள்ளு அப்படியே மேலே வந்து பாயிர, அறிவில்லை உனக்கு, மூளை இருக்கா உனக்கு கொஞ்சமாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஏஞ்சிட்டு சாரி தெரியாமல் பட்டுருச்சு. அதுக்கு ஜிம்மின் மூஞ்சியும் முகரையும் பாரு, சாரி சார் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் லிஃப்ட்டை பார்க்குறீங்க. கரெக்டாக லிஃப்ட்டு வந்து லேண்ட் ஆகுது நீங்கள் இருக்க பிளேஸில். நீங்கள் அவ்வளோதான் லிஃப்ட்குள்ளே ஓடிட்டு பட்டனை அப்படியே டச் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸ்பீடாக. உங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ஜிம்மின் பார்த்துட்டு அப்படியே மேலே போயிடுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே லிஃப்ட் உள்ள போயிட்டு அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோரே போயிடுறீங்க. தென் அப்படியே அந்த ஹோட்டலை விட்டு நீங்கள் வெளியிலையும் வந்துடுறீங்க. பார்த்தா ரொம்ப நைட் ஆகிடுச்சு. மிட் நைட்டுக்கும் மேலே ஒரு 1 o'clock அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எங்கே போகிறதுனே தெரியல. அப்படியே நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கீங்க. நான் எங்கே போக, அம்மா அப்பா எங்கே போக, நான் எனக்கு பயமாக இருக்கு. நான் எங்கே போகிறது? எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லையா? அப்பா உங்களை பார்க்கணும். ஸோ உங்களுக்கு யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு மாதிரி கேட்டுட்டு அகைன் உங்களை எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்கன்னு பயம் வேறு. யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க முடியாமல் அப்படியே நின்றுட்டு அழுதுட்டுருக்கீங்க. ஸோ அப்படி அழுதுகிட்டே இருக்கும்போது பின்னாடி உங்க முடியை பிடிச்சி எடுக்கிறாங்க. ஹேய் நீ இங்கே தான் இருக்கியாடி, ஓட விட்டல எங்களை, இந்த ஹோட்டலை ஃபுல்லாக அப்படியே சுத்த விட்டல, பின்னாடி ஓடி வந்து கால் வலிக்குதுடி, வலிக்குது ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. ஓ
அப்போ உன்னை மாற்றிடுறோம் நாங்கள், அந்த மாதிரி பொண்ணா உன்னை மாற்றிடுறோம். வேண்டாம் ப்ளீஸ், அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே போகாமல் அப்படியே கீழே உட்காந்துறீங்க. நீங்கள் கீழே உட்காந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அகைன் உங்களை அப்படியே கீழேருந்து அப்படி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ உங்களுக்கு பாத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காலை பிடிச்சி இழுத்து விட்டுடுறீங்க. ஸோ 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்களா, இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அகைன் ஓடுறீங்க. நீங்கள் இப்படியே ஓடி போயிட்டே இருக்கும்போது அகைன் ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே போடுறீங்க. அது இன்னும் டார்க்காக இருக்குது. நீங்கள் சுற்றி அதே அந்த ஏரியாக்குள்ளேயே தான் வரீங்க. ஸோ அந்த பசங்க அப்படியே பின்னாடி இருந்துட்டு, நீ எவ்வளோ தான் சுற்றினாலும் இந்த ஏரியாக்குள்ளேயே தான் இருப்ப, ஏன்னா இந்த ஏரியா முழுக்க நாங்கள் மட்டும்தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவங்க சேஸ் கூட பண்ணி ஓடி வராமல் நடந்து தான் வராங்க உங்கள் பின்னாடியே. நீங்கள் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ அந்த பசங்க, நீ எவ்வளோதான் ஓடினாலும் எங்ககிட்டேருந்து தப்பிக்க முடியாது, அவ்வளோதான், உங்களுக்கு நீங்கள் வச்சிருந்த கொஞ்சம் ஹோப் கூட போயிடுச்சு, யாருமே வந்து காப்பாற்ற மாட்டாங்களான்னு இருக்கும்போது ஃப்ரண்ட்டில் ஜிம்மின் வந்து நிற்கிறாராம். ஸோ உங்களுக்கு ஷேடோ மாதிரி தான் தெரியுது. ஸோ அப்படியே அந்த ஷேடோ உங்கள் ஃப்ரண்ட்டில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு ஃபேஸே கிளியராக தெரியல, ஒரு மாதிரி பிளாக்காக இருக்குது. நீங்கள் ஓடி போயிட்டு, ப்ளீஸ் என்னை இங்கேருந்து இவங்ககிட்டேருந்து என்னை காப்பாற்றுங்க, என்னை தப்பாக யூஸ் பண்ண பார்க்குறாங்க, நான் அந்த மாதிரி கிடையாது, என் அப்பா பார்க்கணும், நான் என் அம்மாவை பார்க்கணும், நான் என்னை கூட்டிகிட்டு போங்க, நீ ஒன்றும் பண்ண வேணாம், என்னை போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுருங்க ப்ளீஸ். ஸோ அப்படியே ஜிம்மின் ஃப்ரண்ட்டில் வந்துக்கிட்டே இருக்காரு. ஸோ நீங்களும் அப்படியே பேக் போயிட்டே இருக்கீங்க. கரெக்டாக ஒரு லேம்ப் போஸ்டாண்ட ஜிம்மினோட ஃபேஸ் உங்களுக்கு கிளியராக தெரியுது. இவன் தானே என்னை திட்டுனா, இவன் என்னை காப்பாற்றுவானா, கண்டிப்பாக மாட்டான், அவ்வளோதான். ஸோ அந்த பசங்க அப்படியே பின்னாடி வந்துட்டு உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே கிராப் பண்ணிவிட்டு, ஹே வா போகலாம். ஸோ நீங்கள் அப்படியே நின்றுட்டு ஜிம்மினே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜிம்மினை உங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த பசங்க ஜிம்மினை பார்த்துட்டு, தலை நீ ஒன்றும் நஞ்சுக்காத, இது நம்ம பொண்ணு தான், ஓடி வந்துருச்சு, சும்மா தான், இதை அப்பப்போ அப்படி தான் லூஸு ஓடி வந்துடும். ஸோ நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே டியர்ஸோட ஜிம்மினோட ஐஸே பார்க்குறீங்க. ஸோ ஜிம்மின் உங்களை பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே அந்த பசங்க உங்களை அப்படியே இழுத்துட்டே போயிட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே பேக்வேர்ட்ஸ்லேயே நடக்கிறீங்க. ஸோ டக்குன்னு ஜிம்மின் உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே கிராப் பண்ணிவிட்டு, இல்லை இந்த பொண்ணு வராது உங்க கூட. என்ன பாஸ், என்ன நீங்கள், இது எங்கள் பொண்ணு தான், இல்லை இவ வரமாட்டா உங்க கூட. ஹே நீ யார் இதை சொல்கிறதுக்கு, இவ வரமாட்டானா வரமாட்டா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே இழுத்துட்டு அவர் பின்னாடி நிற்க வச்சுக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஜிம்மினோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க டைட்டாக. உடனே அந்த பாய்ஸ், டே என்னடா பண்ணுற நீ, விடு அவளை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை அடிக்கிறதுக்கு வராங்க. ஸோ ஜிம்மினை அவங்க 2 பேரையும் அடித்து போட்டுட்டு, ஸோ ஒரு சுச்சுவேஷனில் ஜிம்மினாலே தடுக்க முடியல அவங்க 2 பேரும் அடிக்கிறது. ஸோ ஜிம்மினை என்ன பண்ணுறாரு, உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே கிராப் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ 2 பேரும் ஓடி போய் ஒரு பிளேஸில் அப்படியே ஒளிஞ்சுக்கிறீங்க. அப்போ அந்த பசங்க அப்படியே உங்களை 2 பேரும் தேடி ஓடி வராங்க அவனுங்களும். ஸோ நீங்கள் அதை பார்த்துடுறீங்க. அவங்க இரு 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 நீ இரு, இல்லை அவங்க வராங்க, இரு நீ பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. ஸோ நீங்கள் ரொம்ப பயப்படுறதால ஜிம்மின் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே ஜிம்மினோட ஷர்ட்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவங்க போனதும் ஜிம்மின், அது அவங்க போயிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிகிட்டே இருக்கீங்களா. ஓய் ஓய் பொண்ணே, அவனுங்க போயிட்டாங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே உங்கள் ஹக்கை அப்படியே பிரேக் பண்ணி விட்டுட்டு உங்களை ஃபேஸ் பண்ணுறாரு. இங்கே பாரு, பயப்படாத, அவனுங்க போயிட்டானுங்க. போயிட்டாங்களா, தேங்க்ஸ். என்ன இந்த நேரத்தில் உனக்கு என்ன இங்கே வேலை? அங்கேயே உன்னை பார்த்தல நான், அங்கேருந்து ஓடி வந்தியே, இவனு தான் தோத்துட்டு வந்தாங்களா உன்னை? ஆமாம், அப்படியே சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட, இவ்வளோ தூரம் வந்திருக்காதுல்ல. அது இல்லை, நீங்கள் அங்கே இருந்தீங்களா? ஸோ நீங்களும் அவங்க, ஓ அப்படின்னு நினச்சிட்டேன் நீ, அதில் இந்த பொறுக்கி நான் எங்கனால தான். என்ன, அது ஒன்றும் இல்லை. சரி நீ எப்படி இங்கே வந்த? உன்னை பார்த்தா இந்த ஊர் பொண்ணு மாதிரி இல்லையே, எந்த ஊர் உனக்கு? அது எங்கேருந்து வர? உன் கூட யாரும் வரலையா? எதுக்கு இந்த நேரத்தில் வெளில வந்த? நீ ரூம்லேயே இருக்கலாம்ல.
அப்பா அம்மா கூட வந்தியா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தியா? யார் கூட வந்தா என்ன, ரூமில் தானே இருக்கணும், உங்களை விட்டு எதுக்கு தூரமாக வந்த? இல்லை தொலைஞ்சு கிழிஞ்சு போயிட்டியா? என்னை பேச விடுங்க. ஓ நானே கொஷின் கேட்டுட்டு இருக்கல, சொல்லு சொல்லு என்ன? ஸோ நீங்கள் அழுதுட்டு அப்படியே எல்லா விஷயத்தையும் சொல்கிறீங்க. உடனே ஜிம்மில் இருந்துட்டு ஓகே ஓகே அழுவாத அழுவாமல் சொல்லு. எங்கள் அப்பா அம்மாவை நான் பார்க்கணும். சரிம்மா சரி அழுவாத. உன் பேர் என்ன? வயன். வயன்? நல்லா தான் இருக்கு. என்னை கூட்டிகிட்டு போய் விட முடியுமா ஏர்போர்ட்டில்? எனக்கு சத்தியமாக யாரை நம்புறதுனே தெரியல. உங்களையுமே நம்பலாமா வேண்டாமான்னு தான் இருக்கேன். என்னை நம்பி நீ என்ன பண்ண போகிற? சொல்லு. ஸோ நீங்கள் அங்கே அழுக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உடனே ஜிம்மினுக்கு கோவம் வந்துட்டு ஹெய் மூடு வாய, என்ன சும்மா அழுதுட்டு இருக்க, குழந்தையா நீ? ஏன் கத்துறீங்க? சரி சரி அழுவாத. இங்கே பாரு, அழுதாலாம் எனக்கு பிடிக்காது. சரி இப்போ என்ன, உன்னை ஏர்போர்ட்டில் விடணும் அவ்வளோதானே? நான் விட்டுறேன். நம்பலாமா? நம்பலாம். தேங்க்யூ. உடனே பின்னாடி ஜிம்மினோட ஃப்ரெண்டு வந்துட்டு டே ஜிம்மினா யாரா அந்த டூலி? ஸோ நீங்கள் அவனுங்களை பார்த்துட்டு பாந்துட்டு அகைன் ஜிம்மின் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறீங்க. யார் இது? ஐய் இரு அது நம்ம பசங்க தான், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸா? எனக்கு பயமாக இருக்குது. இங்கே பாரு, இந்த 2 நாய்களுக்கும் அவ்வளோ சீன்லாம் இல்லை சரியா, நீ பயப்படுற அளவுக்கு. அப்படியா? டே ஜிமினா என்னடா இப்படி சொல்கிற? மூடுங்க 2 பேரும். டே ஜிமின் யாரா இந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறானுங்க. ஸோ ஜிமின் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போயிட்டு உங்களை பற்றி சொல்கிறாரு ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ அவங்க 2 பேரையும் கார் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு போகலாமா? எங்கே போகிறது? உன்னை ஊருக்கு கொண்டு போய் விடணும்ல. ஓ ஏர்போர்ட்டா? இல்லை கொஞ்சம் காசு எனக்கு வேணும், அதை ஏற்பாடு பண்ணுறதுக்கு. என்ன வேறு எங்கே போகிறோம்? உன்னை கூட்டு போய் விட வேணாம், அது எனக்கு காசு வேணும்ல டிக்கெட்டுக்கு. அது உங்களை நம்பலாமா? ஏன் நம்பிக்கை இல்லையா? இல்லை இருக்கு நான் வரேன். ஸோ காரை வந்துருச்சு. ஜிம்மின் உங்களை பின்னாடி உட்கார சொல்கிறாரு. ஸோ ஜிம்மின் ட்ரைவ் பண்ணுவார். அப்போ நீங்கள் நான் பின்னாடி உட்கார மாட்டேன், நான் உங்கள் கூட தான் உட்காருவேன். என்ன? நான் உங்கள் கூட தான் உட்காருவேன். இதனாடா இது? சரி உட்காரு. ஸோ ஜிம்மின் அப்படியே காரை ட்ரைவ் பண்ணிகிட்டே போகிறாரு. அப்போ நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு ஜிம்மின் டக்குன்னு உங்களை டர்ன் பண்ணி பார்க்குறாரு. என்னையா கூப்பிட்ட? உங்கள் நேம் ஜிம்மின் தானே? உனக்கு எப்படி? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கல்ல அப்போ. ஓ என்ன எது கூப்பிட்ட? ஜிம்மின் தூக்கம் வருது, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிட்டா. இதில் என்ன இருக்குது, தூங்கு. ஸோ நீங்களும் அப்படியே உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறீங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் அப்படியே ஜிம்மின் ஷோல்டர் மேலேயே அப்படியே சாஞ்சிக்கிறீங்க. ஸோ அப்படியே ஜிம்மின் உங்களை பார்க்குறாரு சைடாக. ஏதோ ஜிம்மினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு உங்கள் ஹெட்டை அப்படியே லைட்டாக எடுத்து விட்டுறாங்க. டே மச்சான் உனக்கு தான் பிடிக்காதுல்ல, அதான் எடுத்து விட்டேன். சரி. ஸோ அப்படியே ஏர்லி மார்னிங் 6 o'clock ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா பக்கத்தில் யாரையுமே காணும் காரில். ஸோ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ விண்டோஸ் வழியா பார்க்குறீங்க, பார்த்தா ஜிம்மின் வெளில நின்றுட்டுருக்காரு. அப்போ நீங்கள் வந்துட்டோமா, நம்ம கார்லேயே சென்னைக்கு வந்துட்டோமா? ஸோ நீங்கள் அப்படியே விண்டோஸ் வழியாக வெளியில் பார்க்குறீங்களே. அப்போ ஜிம்மின் உங்களை பார்த்துட்டு ஹாப்பி மார்னிங். ஜிம்மின் இந்தா தண்ணி, வா வந்து ப்ரஷ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் போயிட்டு அப்படியே ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணுறீங்க. ஸோ அகைன் ஜிம்மின் உங்ககிட்ட வந்துட்டு ஓய் என்ன அது சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, பசிக்குதா? இல்லை பசிக்குதான்னு கேட்டேன். இல்லை ஜிம்மின், நான் வீட்டுக்கு போகணும், அது வரைக்கும் எனக்கு பசிக்காது. ஷோ சரி அழுவாத போகலாம். ஸோ டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஜிம்மின் ஒரு பர்சன் கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் கேட்டிருப்பாரு. ஸோ அதெல்லாத்திட்டு போய் வாங்கிட்டுருக்காரு.
ஸோ நீங்கள் எங்கே போனாலும் ஜிமின் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. ஸோ ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தான் பார்த்துட்டு ஜிமினை கூப்பிட்டு கேட்குறாங்க, டே மச்சா ஜிமினை, இந்த பொண்ணுக்கு நீ ஏதோ ஹெல்ப் பண்ணுற ஓகே, ஆனால் இந்த பொண்ணு எந்த நம்பிக்கையில் உன் கூட வந்தது எனக்குமே தெரியலடா. ஏன் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை? எங்கே கூப்பிட்டாலும் வரா. அது இல்லை மச்சான், எங்கே போனாலும் உன் பின்னாடி உன் கை பிடிச்சினே வரா. அதுவும் கையை பிடிக்கிறா மச்சான். உனக்கு தான் பொண்ணுங்களை பார்த்தாவே பிடிக்காதே. அப்புறம் ஒரு பொண்ணு உன்னை டச் பண்ணுறா, இதை மட்டும் நீ எப்படி அக்செப்ட் பண்ண? டேய் பூரிக்கி நாய்ங்களா, உங்கள் புத்தி இப்படி வருதில்ல. அந்த பொண்ணு ஏதோ பயந்து போயிருக்கு, அவ்வளோதான். அதனால தான் என் கையை பிடிச்சின்னு இருக்கு. எனக்கு என்னமோ அப்படி தெரியல ஜிமினா, எனக்கு என்னமோ நீ அவளை காப்பாற்றினால அந்த ஒரு இதில் உன் மேலே ஏதோ வந்துருச்சு போல அந்த பொண்ணுக்கு. என்ன லூஸ் மாதிரி பேசின்னு இருக்காதீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, வாங்க போகலாம். டே ஜிமினா நில்லுடா, நீ வேணும்னா பாரு, ஒரு 3 செகண்ட், அதுவே ரொம்ப அதிகம். எதுக்குடா 3 செகண்டு? டே ஜிமின் நீரு இப்போ பாரு, 3 செகண்ட் நான் கவுண்ட் பண்ணுறேன், அதுக்குள்ளே அந்த பொண்ணு உன்னை திரும்பி பார்த்துருவா. டேய் என்ன ஸ்கூல் பசங்க மாதிரி பேசின்னு இருக்கீங்க? இல்லை மச்சான், லவ்லலாம் ஸ்கூல் பசங்க ஐடியா தான் அப்படியே கரெக்டாக இருக்கும். டேய் போங்க. டே ஜிமின் இருடா, துல்லாத இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்ட்ஸை கிராப் பண்ணிட்டு நிற்க வைக்கிறாங்க. இங்கே பாரு, ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம், இரு மச்சான். டேய் ஊருக்கு நாய்ங்களா, இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறேன் நான். இருடா ஜிமின், நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 கவுண்ட் பண்ணுறாங்க. இங்கே பாரு ஜிமின், நான் கவுண்ட் பண்ணுறேன், அந்த பொண்ணையை பார்த்துட்டு 1 2. ஸோ 2ன்னு சொன்னதுமே நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. அவ்வளோதான், ஜிம்மினுக்கு அப்படியே ஸ்டன் ஆகிட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்களும் அப்படியே ஜிமின் ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சு பார்த்துட்ருக்கீங்க. உடனே ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், மச்சான் பார்த்தியா ஜிமினு, பார்த்தியா 3ன்னு சொன்னேன் நான், ஆனால் அந்த பொண்ணு 2 சொன்னதுக்கே திரும்பி பார்த்துருச்சு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அந்த பொண்ணுக்கு மேலே அது வந்துருச்சு போல். டேய் மூடுங்கடா வாங்கிங்களா, அந்த பொண்ணு ஏதோ பயத்தில் இருக்கா, நான் இருக்கேனா இல்லைன்னு செக் பண்ணுறேன், அவ்வளோதான். நீங்களா ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணிக்காதீங்க, போங்க கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அகைன் காரை ட்ரைவ் பண்ணுறாரு. ஸோ அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்ககிட்ட ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. ஓய் வாயின, நீ எங்கேருந்து வர? ஸ்கூல் போனா காலேஜ் போனா நீ? அப்புறம் உங்கள் அப்பா அம்மாலாம் என்ன வேலை பண்ணுறாங்க? எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க? நான் சொல்ல மாட்டேன். எது ஏம்மா, சும்மா தான் கேட்குறேன் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு. இது பேர் நான் வேணா என்னை பற்றி சொல்கிறேன், நான் வெட்டியாக தான் இருக்கேன், எந்த வேலையும் செய்யலை, படிப்பு முடித்து ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு, நான் என்ன வெட்டியாக தான் இருக்கேன். இதோ இவனும் அப்படி தான் இருக்கான் அப்படின்னு 2 பேருமே சொல்கிறாங்க. இப்போது நீ சொல்லி பார்க்கலாம் உன்னை பற்றி. நான் ஸ்கூல் பொண்ணுலாம் இல்லை. அப்புறம் காலேஜா? ஆஹா, நான் வேலைக்கு போகிற பொண்ணு, ஐம் அ ஒர்க்கிங் உமன். இது வேலைக்கா போகிற நீ? சரி, சம்பளம் எவ்வளோ வரும் உனக்கு? இது எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? நான் சொல்ல மாட்டேன்ப்பா, நான் சொல்ல மாட்டேன். ஏம்மா உன் காசை நான் பிடுங்கிக்குவா போகிறோம், சும்மா சொல்ல. அது ஜிம்மினா, நான் சொல்லட்டுமா? என்ன உன் இஷ்டம். இல்லை நீங்கள் சொல்லுங்க, நான் சொல்லட்டுமா? சொல்லு. என்ன எல்லாத்தையும் ஜிமின் கிட்ட கேட்டுட்ருக்க அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, சும்மா தான். சரி சொல்லு, எங்கேருந்து வரேன்? நான் சென்னை, இந்தியாவிலேருந்து தான் வரேன். நான் ஒரே ஒரு பொண்ணு தான் அம்மா அப்பாவுக்கு. அப்புறம் நான் வேலைக்கு தான் போகிறேன், ஐடி ஜாப். சேல்ரி கம்மி தான், 50,000. எது 50,000 கம்மியா அவனுக்கு? ஆமாம், எங்கள் பட்ஜெட்டுக்கு அது கம்மி தான். அப்புறம் சரி சிங்களாக கம்மிட்டடா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் அது நாளைக்கு மார்னிங். ஸோ சடனாக ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் பார்த்துட்டு, ஹே இது அந்த ஃபோட்டோ தானே, டே மச்சான் ஜிமினை ஸ்டாப் பண்ணா அப்படின்னு கத்துறாங்க. ஸோ ஜிமினை காரை ஸ்டாப் பண்ணிட்டு, டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? டே மச்சான் வெளில பாருடா, எவ்வளோ அழகான பில்டிங்கு. ஸோ ஜிமினும் நீங்களும் வெளியில் பார்க்குறீங்க. ஸோ ஒரு அழகான ஒரு ஃபோர்ட் மாதிரி இருக்குது. இது என்ன பிளேஸு? இது ஒரு
ஃபோர்ட் அழகான பில்டிங். இது நிறைய டூரிஸ்ட்லாம் வந்து விசிட் பண்ணுவாங்க. டே ஜிமினா நம்மளும் போய் பார்த்துட்டு வந்துடலாம்டா, வாடா வாடா. டேய் இப்போ எந்த வேலைக்கு போகிறோம் நம்ம? என்ன நீ என்ன டூருக்கு வந்தோமா நம்ம? டே ஜிமினா ப்ளீஸ்டா அகே நீங்கள் வருவோமா மாட்டோமான்னு கூட தெரியல மச்சான். ப்ளீஸ்டா ஜிமினா. ஸோ ஜிமினா அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்களும் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு வேண்டாம் போகலாம், அதெல்லாம் முடியாது, நம்ம இவளை அவள் வீட்டுக்கு போய் விட்டுடணும். டேய் ஜிமினா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே கெஞ்ச கேட்குறாங்க. உடனே நீங்கள் இருந்துட்டு ஜிமின் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவ்வளோ கேட்குறாங்கல்ல, பரவாயில்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவ்வளோ கேட்குறாங்கல்ல, இட்ஸ் ஓகே, அவங்க போய் பார்த்துட்டு வரட்டும், நான் வெயிட் பண்ணுறேன் ஜிமின். ஓகேவா உனக்கு? இல்லை வேண்டாம் விடு. இல்லை இட்ஸ் ஓகே ஜிமினா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிடுறாங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு நீ வரல? நான் எதுக்கு? வேண்டாம். அப்போது உள்ளே இருப்பல்ல பத்திரமா? என்ன நீங்களும் போகிறீங்களா? ஆமாம் நானும் பார்க்கணும். அப்போ நானும் வரேன். நீ தான் வரலன்னு சொன்னி. இல்லை நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிறீங்க போயிட்டு. அப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது நீங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணதும். ஜிமின் போகலாமா? சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு உள்ளே. ஸோ உள்ளே போனதும் நீங்கள் அந்த ஃபோட்டோ அப்படியே அழகாக பார்த்துட்ருக்கீங்க. தென் பக்கத்தில் ஒரு குட்டி கார்டன் இருக்கும். நீங்கள் அதை விசிட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டக்குன்னு டர்ன் பண்ணி பார்த்தா ஜிமினை காணும். அவ்வளோதான் உங்களுக்கு ஹார்ட்டே நின்று போன மாதிரி இருக்குது. எங்கே போனார் இவர்? ஜிமின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயும் போய் தேடிட்டுருக்கீங்க. எங்கேயுமே காணும். எங்கே? என்னை விட்டுட்டு? இல்லை என்னை விட்டுட்டு போக மாட்டார். எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் மேலே. எங்கே போனார் ஜிமினா? எங்கே? ஸோ நீங்கள் அப்படியே அந்த ஃப்ளவரை அப்படியே கையில் பிடிச்சிட்டு அந்த ஃப்ளவர் அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ பின்னாடி ஜிமின் வந்துட்டு ஓய் அப்படின்னு கூப்பிட்றாரு. ஸோ நீங்கள் டக்குன்னு டேர்ன் பண்ணிவிட்டு ஜிமின் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. எங்கே போனீங்க? என்கிட்ட சொல்லாமல் ஏன் போனீங்க? அது கொஞ்சம் தள்ளுறியா? ஸோ நீங்கள் அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு வரீங்க. பார்த்தா ஜிமின் 2 கையிலையுமே ஐஸ்கிரீம் வச்சிட்ருக்காரு. எங்கே போனீங்க ஜிமின்? என்ன உன்னை விட்டு போயிட்டேன்னு பயந்துட்டியா? நோ நான் அப்படி நினைக்கல. நீங்கள் என்னை விட்டு போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு இப்படி துடிச்சிட்ருக்க? கையில் பாரு எப்படி நடங்குது. அது என்னோட ஐசைட்டை விட்டு நீங்கள் எங்கேயும் போகாதீங்க. என்னோட கண் பார்வையிலே நீங்கள் இருங்க. இந்த உலகத்திலே இப்போ நான் நம்புகிற ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான் ஜிமின். ஸோ ஜிமின் அப்படியே ஸ்டன் ஆகிட்டு பார்த்துட்ருக்காரு. டக்குன்னு ரியலைஸ் ஆகிட்டு என்ன நான் எங்கேயும் போக மாட்டேன், இதை பிடி அப்படின்னு சொல்லிட்டு டேர்ன் பண்ணிடுறாரு. ஜிமின் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அப்போ ஜிமினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசுகிறாரு. டேய் ஜிமினா எங்கடா போனேன்? வரேம்மா வீட்டுக்கு. என்னடா நான் தான் சொன்னல நாளைக்கு காலைல உங்கள் அண்ணாக்கு என்கேஜ்மெண்ட் இருக்குன்னு. அப்புறம் என்ன அதுக்கு? டேய் சீக்கிரமாக வரணும்ல, வேலை இருக்குல்லடா. இவ்வளோ வேலை தான் அவனே செய்வான் தனியாக. ஐயோ வரேம்மா, நீ வர, கொஞ்சம் வேலையாக இருக்க, நான் வரேன் வை. அப்போ நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஜிமினா உங்கள் அம்மாவா? ஆமாம் ஆமாம் என்னோட டார்லிங். நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்கா? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏதோ வர சொல்லியிருந்தாங்களே, அது என் அண்ணாக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, பையன் பார்க்க வராங்க. அது வேலை செய்ய ஆள் இல்லையா, என்னை கூப்பிட்றாங்க. எனக்கு வேறு வேலை பாரு, அந்த நாய்க்கு நான் வந்து வேலை செய்யணுமா? ஜிமின் ஏன் ஒன்னாக்காக நீங்கள் இது கூட செய்ய மாட்டிங்களா? அந்த நாய்க்கு நான் ஏன் செய்யணும், அவனுக்கு தானே கல்யாணம். அது சரி. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிமின் உங்களை ரொம்ப கேர் பண்ணி பார்க்குறாரு. வேறு எந்த ஒரு பாய்ஸ்கிட்டையும் உங்களை பக்கத்தில் நிற்கவே விட மாட்டாரு. அவங்களையுமே உங்கள் கிட்டே வர விடாமல் பார்த்துக்கிறாரு. இப்படி ஜிமின் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
ஸோ ஜிமின் கலெக்ட் பண்ண மணியில் அப்படியே கவுண்ட் பண்ணி பார்க்குறாரு. கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகுது. என்னடா இது, எவ்வளோ வாங்கினாலும் இவ்வளோ மணி குறையுதடா. ஸோ நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு, ஜிமினா என்னால் நீங்கள் ரொம்ப கடனாலே ஆகுறீங்கள, நிறைய பேர்கிட்ட மணி வாங்கிட்டீங்கள, இதை நான் எப்படி உங்களுக்கு ரிட்டர்ன் தருவேனே தெரியலையே. இதில் என்ன இருக்குது, தந்துடலாம் விடு, தரலான்னா கூட ஓகே தான். ஸோ அப்போ ஜிம்மினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, ஹே வாயன், நீ அது சொல்லவே இல்லையே. என்னதை நான் சொல்லலை, அதான் நீ கமிட்டடாக சிங்கிளான்னு. அதுவா, அது உடனே ஜிம்மின் டே இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்ட் ஷாப் கிட்டே போகிறாரு. அங்கே போனதும், டே ஜிம்மின் இங்கே எதுக்கிட்ட வந்தேன், அது தோ இந்த ரிங்கை விற்றுட்டோன்னா கொஞ்சம் காசு வரும்ல, அது ஓகேல. டே ஜிம்மின், இது உன் அம்மா உனக்கு கிஃப்ட் பண்ணதுடா, இது எப்படிரா. டே பாவண்டா, அவள் எப்படிடா வீட்டுக்கு போவா, இதை விற்றுட்டோன்னா கொஞ்சமாச்சும் காசு வரும்ல. நீங்கள் போயிட்டு, ஜிம்மின் வேண்டாம் ஜிம்மின் ப்ளீஸ், இது உங்கள் அம்மா கிஃப்ட் பண்ணதுன்னு சொல்கிறாங்க, வேண்டாம், இது வேண்டாம் ஜிம்மின், வேற நான் ஊருக்கே போகலன்னா கூட பரவாயில்ல, இது வேண்டாம். என்ன ஊருக்கே போகலன்னா என்ன பண்ணுவேன், இங்கே இருக்க போறியா நீ, அவ்வளோதான், இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் வருவேன், அதுக்கப்புறம் வரமாட்டேன். ஜிம்மின் அப்புறம் எப்படி ஊருக்கு போவேன் நீ. அது இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும், நான் இதை விற்றுட்டு உனக்கு காசு ரெடி பண்ணி தரேன். ஜிம்மினா, ஸோ ஜிம்மி நீங்கள் எதுவுமே சொல்கிறது கேட்காம அதை விற்றுட்டாரு. ஸோ அதுலேருந்து மணி கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. ஓகே, இப்போது கொஞ்சமாச்சும் மணி தேறிச்சு, இன்னும் ஒரு 20% தான், அதை மட்டும் ரெடி பண்ணிட்டோன்னா நீ ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு உங்ககிட்ட ஸ்மைல் பண்ணிகிட்டே வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஜிம்மினோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஜிம்மின் நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, எனக்காக இவ்வளோ பண்ணுறீங்க, தேங்க்ஸ் ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் இருக்க ரிங்கை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு ஜிம்மினுக்கு போட்டு விடுறீங்க. ஹை என்ன பண்ணுற, இதெல்லாம் அதுக்கு, இது எனக்கு வேணாம். இல்லை பரவாயில்ல ஜிம்மின், என்னோட ஞாபகமாக வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் அந்த ரிங்கு நல்லா ஸ்டக் ஆகிடுச்சு ஜிம்மினோட ஹேண்ட்ஸ்லேயே. ஜிம்மின் இது வராது இனிமேல்ட்டும், ஏன்னா இது எனக்கே லூஸாக தான் இருக்கும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கு போல். அண்ணா நீ இருக்கே, சரி உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன். கிஃப்டா, எனக்கு என்ன, அது இரு அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு போயிட்டு ஒரு பேக் கொண்டு வர்றாரு. நீங்கள் அதை பார்த்ததும், இது இது எந்த தானே ஜிம்மின், இது எந்த தான் ஜிம்மின், உந்து தான், எப்படி. ஸோ நீங்கள் சொல்லியிருப்பீங்களே பேக் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலோட சிசிடிவி கேமராலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்க்க சொல்லிவிட்டு, ஸோ அந்த காரோட நம்பர் பிளேட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் பேக்கை அவர் கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ ஜிம்மின் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறாரு. ஜிம்மின் நான் கேட்காமலே எனக்காக நிறைய பண்ணுறீங்க, உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல ஜிம்மின். விடு, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ அழுவாமல் லைஃப் ஃபுல்லாக சிரிச்சுட்டே இருந்தாவே போதும் எனக்கு. ஜிம்மின் தேங்க்யூ. சரி இப்படியே பேசிட்டா இருந்தா எப்படி, ஃபோன் எடுத்து உங்கள் அம்மா அப்பா கால் பண்ணலாம்ல அப்படின்னு ஜிம்மின் சொல்கிறாரு. ஆமாம் ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஃபோன் எடுத்துகிட்டு கால் பண்ணுறீங்க. உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்பீக்கர் போட சொல்கிறாங்க. தென் நீங்களும் அப்படியே ஸ்பீக்கர் போட்டு பேசுகிறீங்க. அம்மா எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் மம்மி. அப்போ உங்கள் மம்மி இருந்துட்டு, ஹே வாயின் இரு பொறுமை, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க ஏதோ ஃப்ளைட் டிலே ஆகிடுச்சாமே, நீ கொஞ்சம் லேட்டாக வருவேன்னு சொன்னாங்க, கூட யாரோ லூனா ஏதோ பொண்ணு, வேறு ஏதோ ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னாலுங்கடி. ஓகேடி, சரியா பார்த்து வா சரியா. என்ன சொல்கிற, ஃப்ளைட் டிலே ஆகிடுச்சா. ஸோ ஜிம்மின் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. யார் சொன்னா உனக்கு ஃப்ளைட் டிலேன்னு. அதான் அந்த ராகுல் சொன்னானேடி. ராகுல் அப்படியா சொன்னவங்கிட்ட. சரிம்மா, ஏச்சாலும் பார்த்து வந்துடுடி, நாளைக்கு காலையில் வர உனக்கு. சரிம்மா நீ ஃபோனவே நான் வந்துடுறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. ஜிம்மின் ஃப்ரெண்டுங்க சரியானவங்களாம் இருப்பானுங்க போல, பொறுக்கினா இங்க இவங்களாம் எப்படி நம்பி வந்த நீ. தெரியல ஜிம்மின், ஏன் அம்மாட்ட சொல்லலைன்னு. சரி விடு, அதுவும் நல்லா தான் போச்சு, நீயும் போய் எதுவும் சொல்லிக்காத, அப்படியே ஃப்ளைட் டிலே ஆனதாகவே இருக்கட்டும்.
நீ இந்த மாதிரி இடத்துலலாம் போய் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னீன்னா உன் லைஃப் தான் டேமேஜ் ஆகிடும். அகைன் உங்கள் மம்மி கால் பண்ணிவிட்டு, வாயின் நான் உன்னை சொல்லவே மறந்துட்டேன்டி. என்னம்மா? நானும் அப்பாவும் கொரியாவுக்கு கிளம்புறோண்டி. என்ன? எதுக்கு? அதான் சொன்னானே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அங்கேயே வர சொல்லிட்டாங்கடி. எதுக்கு வர சொன்னாங்க? நான் சொன்னேன் நீ பேங்காக் வரைக்கும் போயிருக்கேன்னு. ஸோ பேங்காக்கும் கொரியாவும் ஏதோ கிட்ட தான் போலையாமே, கொஞ்சம் தூரம் தான். உன்னை அங்கேருந்து அப்படியே வர சொல்லிட்டாங்கடி. என்ன? நான் ஆமாம், இப்போ நானும் அப்பாவும் போயிடும், நீ அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துடு. என்னம்மா நீ? என்ன சுச்சுவேஷனில் இருக்குன்னு தெரியாமல். தெரியுதுடி, டிலே தான் ஃப்ளைட்டு. வேறு ஃப்ளைட் புக் பண்ணிக்கோ. காசு வேணாம் டேடி அனுப்ப சொல்கிறேன்டி. லூசாமா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. அப்போ ஜெமினும் கிட்டே வந்துட்டு, என்ன எதுக்கு இவ்வளோ கோவமாக பேசிகிட்டு இருக்க? என்ன விஷயம்? அது அம்மாவும் அப்பாவும் கொரியா போகிறாங்களாம். கொரியாவா? ஏன்? அங்கே அப்பாவோட ஃப்ரெண்டு அங்கே இருக்காங்களாம். என்னை அப்படியே ஸ்ட்ரைட்டாக வர சொல்கிறாங்க. ஷோ கொரியா? ஐயோ, இவ்வளோ நேரம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல உங்கள் அம்மா. ஷோ, இங்கேருந்து கொரியாவுக்கு டிக்கெட் சார்ஜஸ் கம்மி தான். அப்போ இவ்வளோ நேரம் நம்ம எல்லாருக்கிட்டே போய் கேட்ட காசுக்கு பிரயோஜனமே இல்லையோ? ஜெமினா சாரி, அப்பா அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. இட்ஸ் ஓகே உனக்கே இப்போ தானே. சரி இப்போது என்ன கொரியா தானே போகணும்? நானும் அங்கே தான் போகிறேன். நீங்கள்? நானும் அங்கே தான் இருக்கேன். ஆனால் அப்படியே விட்டுறேன். சரி ஜெமினா, எங்கே போகணுன்னு தெரியுமா? அது இல்லை, அங்கேயே விட்டுரு. ஏர்போர்ட்லேயே நான் அங்கேருந்து போய்க்கிறேன். சரி போகலாம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ உங்களுக்கு மனசே சுத்தமாக சரியில்லை. இங்கேருந்து சென்னை போகணுன்னா ரொம்ப தூரம் இல்லை. ஸோ ஜெமின் கூடயே ட்ராவல் பண்ணலான்னு வந்திருப்பீங்க. பட் இங்கேருந்து கொரியா ரொம்ப ஷார்ட்டேஜ் தான் டிஸ்டன்ஸ். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜெமினை விட்டு பிரிகிறதுக்கு. ஸோ நீங்கள் ஜெமின் கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறீங்க. பட் உங்களால் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ஸோ ஜெமினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இறங்கி அப்பயே போயிட்டுருப்பாங்க தனியாக. ஸோ நீங்களும் ஜெமினை மட்டும்தான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜெமினா? என்ன சொல்லு. அது ஜெமினா என்ன சொல்லு. ஒன்றும் இல்லை ஜெமினா. எந்த ஃப்ளைட் போகிறோம் நம்ம? டைமிங் அது இப்போது ஒரு 1:30க்கு ஒரு ஃப்ளைட் இருக்குது. இப்போ கரெக்டாக ஏர்போர்ட் போனால் கண்டிப்பாக ரீச் ஆகிடலாம். ஜெமினா 1:30? ஜெமின், எனக்கு ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு. என்ன டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டுருக்க? ப்ளீஸ், எனக்கு தாகமாக இருக்குது, ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் அப்படியே காரை ஸ்டாப் பண்ணுறாரு. ஷாப் ஆண்டு போனதோ சரி சொல்லு என்ன வேணும்? எனக்கு கோக் வேணும். ஸோ கோக் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. நீங்கள் அதை ஒரு சிப் பண்ணிவிட்டு, எனக்கு கோக் வேண்டாம், எனக்கு ஸ்ப்ரைட் வேணும். ஸ்ப்ரைட்டா? சரி அண்ணா ஒரு ஸ்ப்ரைட் கொடுங்க. அதை வாங்கி கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் அதை குடிச்சு பார்த்துட்டு, எனக்கு மேங்கோ ஜூஸ் வேணும். என்ன டைம் ஆகுது வயன்? மேங்கோ ஜூஸ் வேணும். அதை வாங்கி கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் அதை குடிச்சிட்டு, இது பாரு இதுதான் லாஸ்ட், இதுக்கப்புறம் மாற்ற மாட்டேன். சரி ஜெமினா. ஸோ நீங்கள் அதை அப்படியே ரொம்ப ஸ்லோவாக குடிச்சிட்ருக்கீங்க. வயன் டைம் ஆகுதுடி. குடிக்கிறேன்ல ஜெமினா ப்ளீஸ். ரொம்ப ஸ்லோவாக குடிச்சிட்ருக்கீங்க. இது பாரு வயன், லேட் பண்ணாத, சீக்கிரமாக குடி. இதுக்கு முன்னாடி என் பேரை வச்சு கூப்பிட மாட்டோம். இப்போ என்ன வயன்னு? ஸோ நீங்கள் அப்படியே குடிச்சு முடிச்சதோ ஜெமின் உங்கள் ஹேண்ட்ஸ் கிராப் பண்ணிவிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. ஜெமின் 1 செகண்ட், டைம் ஆகுது வயன். என்ன ஜெமின், கொஞ்சம் லேட்டாக போகலாமா? ஏன் லேட்டாக போகணும்? அது நான் இங்கே ஃப்ளைட்டை மிஸ் ஆகிடும் சொல்லிகிட்ருக்கேன். அது நம்ம டிக்கெட் எடுக்கணும் வயன். உனக்கு புரியுதா இல்லையா நான் பேசுகிறது? ஜெமினா, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, எனக்கு அது பிடிக்கல. என்ன என்கேஜ்மெண்ட்டா? என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. யார் கூட? என்னோட டேடோட ஃப்ரெண்டோட பையன். ஏன் பிடிக்கல உனக்கு?
எனக்கு பிடிக்கல, ஏன்னு தெரியல. ஃபோட்டோ ஏதாச்சும் இருக்கா? இல்லை, நான் அவரை பார்த்தது கூட இல்லை. என்ன பார்க்காமலேவா? அரேஞ்ச் மேரேஜில் அப்படி தான். அப்போ இந்த ரிங்கு இந்த ரிங் அந்த பையன் எனக்காக கிஃப்ட் பண்ணது. உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு போட்டு விட்டல? ஆஹா, ப்ராமிஸ் அப்படி கிடையாது ஜிமின். எனக்காக நீங்கள் எவ்வளோவே செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால தான் அந்த ரிங்கை எடுத்து கொடுத்தேன். எனக்கு இந்த ரிங்கு வேண்டாம் அப்படின்னு ஜிமின் அதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. சுத்தமாக முடியல. ஜிமின், எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? எடுக்காதீங்க. ஷோ, என் டைம் எல்லாமே வேஸ்ட் வாயினும்னால. ஜிமினா, இப்போ என்ன லேட்டாக போகணுமா உனக்கு? என்ன நைட்டு போய் விட்டால் கூட பரவாயில்ல. இது நைட்டா? நேற்று எந்த நிலமையில எந்த தெரியுமா உனக்கு? ஞாபகம் இருக்கா? இருக்கு, எதுவுமே மறந்து போகல. இனி மறக்கவும் மாட்டேன். அப்புறம் வீட்டுக்கு போக உனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்க வாயன், அது எதுக்கு வேண்டான்னு சொல்கிற? வேண்டான்னு சொல்லலை, கொஞ்சம் டிலேவாக போகலான்னு சொல்கிறேன். இப்போ நீ டிலேவாக போனால் என்கேஜ்மெண்ட் என்னடுமா? என்னோட எப்படி சொல்கிற? தெரியல, ஐ ஹாவ் நோ ஐடியா. பட் ஹோப், எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. இருக்கும் உனக்கு அவ்வளோ நம்பிக்கை. வா அப்படின்னு சொல்லிட்டு அகைன் உங்களை காரில் கூப்பிட்டுட்டு, ஜிமின் நான் தான் சொல்கிறேன்ல, ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, லேட்டாக கூட்டிகிட்டு போங்க. ஸோ ஜிமின் எதுவுமே பேசாமல் அப்படியே வராரு. ஸோ நீங்கள் அப்படியே ப்ளீஸ் பண்ணிகிட்டே வரீங்க. தென் பார்த்தா ஜிமின் ஒரு பீச் கிட்ட காரை ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு ஜிமின், அப்போ ஜிமின் உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓகே புரியுது, பிடிக்காத லைஃப் வேண்டாம், கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் நீ போயிட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கோ. தேங்க்யூ ஜிமின். ஸோ நீங்களும் ஜிமினும் பீச் போயிட்டு ஜாலியாக விளாட்றீங்க. ஸோ உங்களுக்கு ஜிமின் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஜிமின் உங்களுக்கு நியூ ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு. ஸோ நீங்கள் அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. ஜிமின் ஒரு பால்கனியில் நின்றுட்டுருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே பின்னாடி போயிட்டு ஜிமின், அப்போ ஜிமின் டர்ன் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. நல்லா இருக்குண்ணா. குட். ஜிமின் அப்படியே டைம் பார்த்துட்டு 4 ஆயிடுச்சு, இப்போது கிளம்பலாமா? நீ ஆசைப்பட்ட மாதிரியே டைம் ஸ்கிப் ஆயிடுச்சு, ஓகேல? இப்போ நம்ம ஏர்போர்ட் போனால் நைட் போடலாம் வீட்டுக்கு. ஜிமின், சரி ஜிமின், நீங்கள் கொரியாவில் எங்கே இருப்பீங்க? அது எதுக்கு உனக்கு? உனக்கு தான் டைம் ஆகுதுல்ல, வா போகலாம். அது இல்லை ஜிமின், உங்களை எப்பயாச்சும் மீட் பண்ணணுன்னா எப்படி? நம்ம எதுக்கு மீட் பண்ணிக்கணும்? அவ்வளோதான். இதோட நீயும் நானும் டெஸ்டினி மீட் பண்ண வச்சா ஓகே தான். அதில் உங்களை எப்பயாச்சும் எனக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது? எதுக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கணும்? நீ வீட்டுக்கு போயிட்டு உனக்கு பிடிச்ச லைஃப்பை நீ வாழு, எனக்கு பிடிச்ச லைஃப்பை நான் வாழ போகிறேன். அது இல்லை ஜிமின், எனக்கு உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா எப்படி? அட்லீஸ்ட் உங்கள் நம்பராச்சும் கொடுங்க. இதை பார், நம்பர்லாம் வேண்டாம், விடு, வா டைம் ஆகுது. உங்களுக்கு ஜிமின், உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் என்ன சொல்ல வரேன்னு? என்ன சொல்ல வர? டைம் ஆகுதுன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஜிமின் நில்லுங்க, உங்களை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. எனக்கு உங்க கூடவே இருக்கணும்னு தோணுது. என்னோட ஐ சைட்டில் நீங்கள் எப்பவுமே இருக்கணும்னு தோணுது ஜிமின். ஏய் பாரு, விளையாடிட்டுருக்காத வயன். நான் விளையாடல ஜிமின், ஐ லவ் யூ ஜிமின். எது? இங்கே பாரு வயன், ஏதோ நீ டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் இருந்தால் உனக்கு ஹெல்ப் பண்ண, அவ்வளோதான். நீ பாட்டுக்கு ஏதாச்சும் கற்பனை பண்ணிகிட்ருக்காத. என்ன, நம்ம மீட் பண்ணி எவ்வளோ நேரம் ஆயிருக்கோம்? ஒரு நாள், அவ்வளோதானே? அதுக்குள்ளே எப்படி மேலே உனக்கு லவ் வந்தது? எங்கூட லைஃப் ஃபுல்லாக வாழணும்னு நினைக்கிறேன். எப்படி? இங்கே பாரு, பேசிக்காகவே எனக்கு பொண்ணுங்கன்னா பிடிக்காது. உனக்காக தான் நான் ஏதோ மாற்றிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் தான், அதுவும் கொஞ்ச நேரம் தான். லைஃப் லாங் நான் இப்படி இருக்க மாட்டேன். ஜிமின், ஒரு பொண்ணுக்கு அவள் ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போது எப்போவுமே சேஃபாக ஃபீல் ஆகணும். அதுக்கு பேர் தான் லவ், ட்ரஸ்ட், ரிலேஷன்ஷிப் எல்லாமே. எனக்கு உங்கள் கூட இவ்வளோ நேரம்
ட்ராவல் பண்ணி வந்த டைம் ஃபுல்லாக எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. என்ன இங்கே பாரு வயன், ப்ளீஸ் ஜிமின். இப்போ இப்போ நீங்களே தானே சொன்னீங்க எனக்காக நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டீங்கன்னு. இதுக்கு பேர் என்ன ஜிமின்? இதுக்கு பேர் ஒன்றும் இல்லை. எனக்காக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா நான் வரி பண்ணிக்கக்கூடாதுன்னு தானே ஜிமின் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்களா உங்களை? இது போதுமே ஜிமின் எனக்கு. இங்கே பாரு வயன், உனக்கு டைம் ஆகுது, வா கிளம்பலாம். எனக்குமே டைம் ஆகுதுடி. உன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறது எனக்கு வேலை இல்லை. என் அம்மா வேற கால் பண்ணாங்க, எனக்கு வேலை இருக்குது, வா போகலாம். ஜிமினா, ஹே உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுடி. என்கேஜ்மெண்ட் தானே, பரவாயில்ல. எனக்கு பிடிச்ச ஒன்றும் நடக்கலை இந்த என்கேஜ்மெண்ட். எனக்கு பிடிக்காம தானே ஜிமினா நடக்குது. அதுக்கு நான் பிடிச்ச உங்களையே மேரேஜ் பண்ணி ஹாப்பியாக இருக்கலாம்ல ஜிமின். வயன், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் லவ் இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுடி. எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை. எனக்கு மட்டும் என்ன பழக்கம் இருக்கா ஜிமினா? நான் 10 கல்யாணமாக பண்ணிக்கிட்டேன், ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஜிமினா. அதுவும் உங்களை உங்கள் கூட ஹாப்பியாக என் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைஃப் லாங் நீங்கள் என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள்? என்னை பிடிக்கலையா? நான் அழகா இல்லையா? இல்லைனா உங்கள் டைப் நான் இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் என்னை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஜிமின் எதுவுமே பேசாமல் உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே கிராப் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே காலில் தூக்கி போட்டுட்டு ஜிமின் பாட்டுக்கு போகிறாரு. ஜிமின், ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டீங்க? ப்ளீஸ் ஜிமினா, ப்ளீஸ். பையன் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக வா. ஜிமின், ஜிமின் ப்ளீஸ். அழுவாதன்னு சொல்கிறேன். பாரு, நீ அழுது சீன் போட்டாலாம் நான் ஒன்றும் மனசு மாற போகிறதில்ல. ஜிமின், ஜிமினா ப்ளீஸ் சும்மா இருவாயன். ஜிமின், எனக்கு பசிக்குது. பசிக்குதா? சரி ஏர்போர்ட் போய் சாப்பிட்லாம். இல்லை, எனக்கு இப்போவே ரொம்ப பசிக்குது. இங்கே பாரு, ஏர்போர்ட் போய் சாப்பிட்டுக்கலாம் சொல்கிறேன். அட்லீஸ்ட் ஜூஸ் ஆச்சும் வாங்கி கொடு. இப்போ தானே குடிச்ச, ஒன்றும் வேண்டாம். ஜிமினா சும்மா இருவாயன். ஜிமினா, எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது. என்ன? அதுக்கும் அலோவ் பண்ண மாட்டியா? பண்ணுறேன், பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு பெட்ரோல் பங்க் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துடுறீங்க. எவ்வளோ நேரம் வயன், எவ்வளோ நேரமா பண்ணுவ? ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு இப்போ மூஞ்சி அழகாக தானே இருக்குது. மூஞ்சி கழுவிலாம் என்ன பிரச்சனை உனக்கு? அதில் சிறுவா போகலாம். நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறீங்க. விஷன் சீக்கிரமாக நடுடி. அகைன் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறீங்க. ஜிமின் கோவம் வந்துட்டு உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே கிராப் பண்ணிட்டு ஸ்பீடாக எடுத்துகிட்டு போகிறாரு. உடனே நீங்கள் ஐயோ எனக்கு எடுத்துகிட்டு போகிறான் இவன், ப்ளீஸ் என்ன யாராச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துறீங்க. அடி பாவி ஜிமின், ஐம் சாரி ஜிமின், எனக்கு கடத்திட்டு போகிறான் இவன், யாருன்னே எனக்கு தெரியல, எனக்கு காப்பாற்றுங்க. ஸோ எல்லாருமே அப்படி ஓடி வராங்க. ஜிமின் வந்துட்டு இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் அது, இது ஏதோ சும்மா பண்ணுது. அப்போ ஒரு அங்கிள் வந்துட்டு தம்பி அவளை விடு, கையை விடுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. இல்லை இல்லை அங்கே தாத்தா இவன் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். அதெல்லாம் இல்லை, நீ முதல்ல கையை விடு, கை விட்டு பேசு. ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே இருக்கீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு ஷோ கிளவா, அது எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், நீ வாயை மூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு காலில் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே வரீங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போனதும் காரை ஸ்டாப் பண்ணிக்கிட்டு ஜிமின் உங்கள் கண்ணத்துலேயே ஒன்று வைக்கிறாரு. ஜிமினா எதுக்கு அடிச்சா? உனக்கு கூப்பிட்டு வந்ததே பெரிய விஷயம், ஆனால் இப்படி பண்ணுறல நீ. இது அந்த இடத்துல நான் இல்லாமல் இருந்திருந்தா உன் நிலமை யோசிச்சு பார்த்தியாடி? ஜிமினா எதுக்கு இப்படி பண்ணாங்க? ஜிமினா உன் கூட இருக்கணும் தானே நினைக்கிறேன். ஏன் நீ என்னை புரிஞ்சுக்கவே மாட்டுற? ஒரே நாள் எப்படி லவ் வரும்? வரும், எனக்கு வரும். உனக்கு லவ் வந்ததுன்னா உனக்குள்ளேயே வச்சுக்கோ, என்கிட்ட சொல்லாத. நீ எவ்வளோதான் அழுத்தாலும் உன்னை கூட்டு போய் விடுறதா என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் ரீச் ஆகிட்றீங்க. நீங்கள் வரவே மாட்டீங்க. ஜிமின் உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ டிக்கெட்லாம் வாங்கிட்டு ஃபுல்லாக செக்இன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிட்டு நீங்கள் உள்ளே போயிடுறீங்க 2 பேரும். ஸோ உங்களுக்கு மனசே இல்லை. ஜிமினா ஒரே ஒரு சான்ஸ் கூட எனக்கு ப்ளீஸ். இங்கே பாரு வயன், எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக வா.
ஸோ அப்படியே ஃப்ளைட்டோ ஏறிடுறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஜிம்மின் மேலே சாஞ்சிக்கிட்டு ஜிம்மினோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வரீங்க. ஃபயன், என்ன பண்ணுற நீ? ப்ளீஸ் எனக்கு இதாச்சும் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணு. என்ன? ப்ளீஸ் ஜிம்மினா. ஸோ ஜிம்மினோட சைலண்ட்டாக இருக்காரு. நீங்கள் அப்படியே ஜிம்மினே ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. தென் அப்படியே ஃப்ளைட் கொரியாவுக்கும் ரீச் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு ஜிம்மின் அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்காரு. ஜிம்மினா, ஒரு வாட்டி ப்ளீஸ் ஒரே ஒரு சான்ஸ் கொடு. வேண்டாம், இங்கே விட்டுட்டா நீ அப்படியே வீட்டுக்கு போயிடுவல்ல. ஜிம்மினா, ஏன் இப்படி பண்ணுற? ஸோ நீங்கள் பேசுகிறது ஜிம்மின் எதுவுமே கண்டுக்காம, இங்கே பாரு அட்ரஸ் இருக்குல்ல ஃபோனில், கொஞ்சம் மணி கொடுத்துட்டு இந்த மணியை வச்சுக்கிட்டு உங்கள் அப்பா அம்மா வரலன்னா, சப்போஸ் வரலன்னா நீ டாக்ஸி ஏறி போயிடு. சரியா? வீடு எங்கேன்னு தெரியும்ல, கரெக்டாக டாக்ஸி டிரைவர்கிட்ட இந்த அட்ரஸை காமிக்கணும். ஓகேவா? பேங்காக் மாதிரி இங்கே ஆளுங்க இருக்க மாட்டாங்க, நல்லா தான் இருப்பாங்க. சரியா? எதுவும் பயப்படக்கூடாது. ஒழுங்காக வீட்டுக்கு போயிட்டு ரீச் ஆகணும். ஜிம்மின், ஜிம்மின் ப்ளீஸ் ஜிம்மின், எனக்கும் கூட இருக்கணும் ஜிம்மின். லைஃப் லாங் என் பக்கத்தில் இரு ஜிம்மினா. நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். ப்ளீஸ். ஜிம்மின் எதுவுமே கண்டுக்காமல் அவர் பாட்டு பேசிகிட்டே இருக்காரு. ஜிம்மினா, என்னை பாரு, என்னை பார்த்து பேசு ஜிம்மின். ஸோ ஜிம்மின் உங்கள் ஐஸை கூட பார்த்து பேச மாட்டாரு, உங்கள் ஃபேஸை கூட ஃபேஸ் பண்ணாமல் பேசுகிறாரு. என்னை தான் பார்த்து பேச ஒரு வாட்டி என்னை பாரு ஜிம்மின். ஏன் இப்படி பண்ணுற? சரி சரி, நான் இப்படியெல்லாம் பேச மாட்டேன் ஜிம்மின். நீ எனக்கு வேண்டாம், நீ எனக்கு வேண்டாம். நீ என்னை பார்த்து பேசு, என்னோட ஃபேஸை பார்த்து பேசு ஜிம்மினா. ப்ளீஸ், லாஸ்ட் ஒரு வாட்டி. இதுக்கப்புறம் நீயும் நானும் மீட் பண்ணுவோமா மாட்டோமான்னு கூட தெரியல. எனக்காக, உன்னோட பையனுக்காக ப்ளீஸ் ஜிம்மினா. ஸோ ஜிம்மினா உங்களை பார்க்குறாரு. சொல்லு என்ன? ஜிம்மினா, பாய், பார்த்து போ வீட்டுக்கு. சரி சரி, இப்போ நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி ஜிம்மின் அங்கேயே நின்றுட்டுருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே ஜிம்மினை பார்த்துட்டே போயிட்டே இருக்கீங்க ஃப்ரெண்டில். சரிண்ணா ஜிம்மின் உங்களை, ஹோய் ஒரு நிமிஷம். ஜிம்மினா, என்ன? அது ஒன்றும் இல்லை, கேட்கணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டே எந்த நம்பிக்கையில் என் கூட வந்த? ஜிம்மினா, இல்லை, எந்த நம்பிக்கையில் என் கூட அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன். இதை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கிளம்பிடலாம். அது ஜிம்மினா, அந்த பசங்க என்னை சேஸ் பண்ணிட்டு வரும்போது என்கிட்ட என்ன பிரச்சனைனே கேட்காம என்னோட கண்ணை பார்த்துட்டே நீ என்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டல. அப்போவே அந்த நிமிஷமே நான் உன்னை நம்பிட்டு ஜிம்மினா, அந்த ட்ரஸ்ட்டு தான் என்னை உன் கூட எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண வச்சது. ஸோ நீங்கள் இப்படி சொன்னதோ ஜிம்மினோட ஐஸில் அப்படியே டியர்ஸ் நிற்குது. ஸோ நீங்கள் இதை பார்த்ததோ ஜிம்மினுக்கு அப்படியே கிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ ஜிம்மினை அப்படியே பேக் கிஸ் பண்ணுறாரு. ஜிம்மினா, ஐ லவ் யூ ஜிம்மினா. தென் ஜிம்மினை அப்படியே உங்கள் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே தள்ளி விட்டுட்டு பாய், பார்த்து சேஃபாக வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் போய்ட்றாரு. ஸோ நீங்கள் அதே பிளேஸில் ஜிம்மின் போகிற வரைக்கும் நின்று பார்த்துட்ருக்கீங்க. தென் பின்னாடி உங்கள் மம்மி டாடி வந்துட்டாங்க. நீங்கள் ஓடி போயிட்டு அவங்கள ஹக் பண்ணிவிட்டு தென் அங்கேருந்து அப்படியே ஹோட்டல் ரூம் போயிட்டுறீங்க. ஸோ நீங்கள் நடந்த எல்லா விஷயத்தையும் உங்கள் மம்மி டாடிக்கிட்டே சொல்கிறீங்க. ஸோ அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஜிம்மின் பற்றிலாம் சொல்லியிருக்க மாட்டீங்க, அவங்கள லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருக்க மாட்டீங்க. பட் ஜிம்மின் ஹெல்ப் பண்ணார், அதை மட்டும் சொல்வீங்க. அப்போ உங்கள் டேட் வந்துட்டு, சரி வயன், இங்கே பாரு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ இதை பற்றி அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காத. வயன், இங்கே பாரு செல்லும். அம்மா, வயன், இதை பற்றி நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, சரியா? இதை நீ சொன்னீன்னா உன்னை பற்றி எல்லாம் தப்பாக பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு ஜிம்மின் சொன்னது தான் ஞாபகம் வருது. ஜிம்மின் சொல்லியிருப்பாள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, உங்கள் லைஃபே வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா, சொல்ல மாட்டேன். அப்புறம் இதை மாப்பிள்ளை வீட்டில் கூட யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சரிம்மா. ஸோ நீங்கள் அப்படியே ரெடி ஆகிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறீங்க. கொரியாவில் தான். தென் இங்கே அப்படியே ஜிம்மின் ரூமில் அப்படியே சேடாக உட்காந்துட்ருக்காரு. ஸோ உங்களோட ரிங்கையே பார்த்துட்ருக்காரு. பையன், எவ்வளோ என்கிட்ட கெஞ்சி கேட்டல, நான் தான் எனக்கு
உன்னை பிடிக்கும்டி. ஆனால் என்னமோ தெரில, உன்னை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லுது. யான்னு எனக்கும் தெரியல. உன்னை பார்க்க முடியுமான்னு கூட தெரியல. ஆனால் உன்னை பார்க்கணுன்னு தோணுது. அப்போ ஜெமினோட மம்மி வந்துட்டு, டே கண்ணா ஜெமினே, என்னம்மா வந்துட்டல, சரி பொண்ணு வீட்டுக்காரங்க வர போகிறாங்க, கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, வாடா வந்து பாருடா. ஸோ ஜெமின் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு, ஜெமினா டேய் செல்லமே என்ன ஆச்சு, எதுக்கு ஒரு மாதிரி மூஞ்சி சோகமாக இருக்குது? ஒன்றும் இல்லைம்மா. இல்லையே, என் தங்க புள்ள இப்படியெல்லாம் இருக்காதே. அது ஒன்றும் இல்லைம்மா. இது கையில் என்ன புதுரிங்க மாதிரி இருக்கே, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எங்கே பார்த்த? ஸோ உடனே ஜிம்மினோட டேட் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு கத்துறாரு. டே வந்துட்டாங்கடா, வா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. மா நீ போ, நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ மம்மி கீழே போனதும், நீங்கள் தான் வரீங்க பிகாஸ் ஜிம்மினோட பிரதர் ஜின், அவரை நீங்கள் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இது 2 பேருக்குமே தெரியாதுல்ல, ஜிம்மினுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஸோ நீங்கள் கீழே வந்ததோ ஜிம்மினோட மம்மி உங்களை பார்த்துட்டு, ஐயோ என் மருமக புள்ள எவ்வளோ அழகாக இருக்கா, ஏஞ்சல் மாதிரி இருக்கா, ஃபோட்டோவில் பார்த்தது, அப்புறம் இப்போ நேரில் பார்க்க இன்னும் அழகாக இருக்க. ஸோ ஜிம்மின் பால்கனியில் வந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் ஒயன் இவ. ஸோ நீங்கள் சடனாக நீங்களும் மேலே பார்க்குறீங்க யாரோ நிற்கிறாங்கன்னு. பார்த்தா ஜிம்மின். ஸோ ஜிம்மினை பார்த்தது உங்களுக்கு அவ்வளோதான். இது ஜிம்மின் தானே, இங்கே என்ன பண்ணுறாரு? அம்மா என்னம்மா, இரு அத்தை இது எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், இரு ஆர்த்தி எடுத்ததும் நம்ம உள்ளே போயிடலாம். அப்போ நம்ம ஜிம்மினை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோமா? அம்மா அவர் மேலே, அவர் தான் மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ மேலே அவங்க அம்மா பார்க்கும்போது ஜிம்மன் பக்கத்தில் ஜென் நின்றுட்டுருக்காரு. ஆமாடா செல்லம், அவர் தான். இப்படியே பார்த்துட்டியா நீ, உனக்கு என்ன அவ்வளோ அவசரம்? அப்போ ஸோ நீங்கள் பார்க்கும்போது டக்குன்னு ஜிம்மினோட மம்மி வந்துட்டு ஆர்த்தி எடுக்கிறாங்க. ஸோ உங்களால் மேலே பார்க்க முடியல. ஸோ உங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஜிம்மின் தேங்க்ஸ் காட். ஸோ எல்லாம் முடிஞ்சது உங்களை உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. ஸோ ஜிம்மினை அப்படியே ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்கி வராரு. ஸோ நீங்கள் ஜிம்மினை பார்த்ததோ ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிம்மினா 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 எனக்கு தெரியும் நீங்கள் எனக்கு தான். ஸோ எல்லாருமே அப்படியே உங்களே ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜிம்மின் அப்படியே உங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, அப்போ உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே உங்களை, பொய்யன் என்னடி பண்ணுற, அவர் கிடையாது மாப்பிள்ள. அம்மா இது ஜிம்மின் தானே மாப்பிள்ள? இல்லை, பக்கத்தில் நிற்கிறாரு பாரு ஜின்னு, அவரு. ஸோ நீங்கள் பக்கத்தில் அப்படியே ஜின்னை பார்க்குறீங்க. இவர் யாரு? இவர் அம்மா நீங்கள் தானே சொன்னீங்க வெளியில் ஜிம்மின் தானே? ஹேய் நான் எப்படி சொன்னேன், இவர் மாப்பிள்ளையோட தம்பிடி. அம்மா நான் கேட்கும் போது நீங்கள் தானே சொன்னீங்க. இல்லை நான் சின்ன தான் சொன்னேன். என்ன நடக்குதுங்க? அப்பா யார் மாப்பிள்ள? என்னம்மா இப்படி கேட்குற? சின்னதாம்மா மாப்பிள்ள. உனக்கு ஃபோட்டோ காமிச்சல நான். ஃபோட்டோ நான் பார்க்கல, நான் எந்த ஃபோட்டோவுமே பார்க்கல. என்ன சொல்கிற வைனி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அவங்கள போட்டு அடிக்கிறாங்க. அம்மா எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை. அப்போ ஜின்னோட டேட் இருந்துட்டு, என்னப்பா நடக்குதுங்க? ஸோ உங்கள் அப்பா கிட்ட, டே கார்த்திக் என்னடா உங்கள் பொண்ணு இப்படி சொல்கிறா? கிம் எனக்குமே தெரியலடா, இருடா நான் என்னன்னு கேட்குறேன். பொய்யன்மா என்ன உன் பிரச்சனை? உனக்கு சென்னை ஏன் பிடிக்கல? அப்பா எனக்கு ஜிம்மினை தான் பிடிச்சிருக்கு. என்ன அவன் தம்பி? எப்படி நீ அண்ணனுக்கு நிச்சயம் பண்ணிட்டு தம்பி அலோவ் பண்ற? கொஞ்சம் கூட வெக்கமாலவா என்ன உனக்கு? அப்பா எனக்கு தெரியாது ஜிம்மின் ஜின்னோட தம்பின்னு, நான் ஜின்னை பார்த்ததுமே இல்லை. அப்போ ஜிம்மினோட டேட் ஜிம்மின் கிட்ட, டே ஜிம்மினா என்னடா இது அசிங்கமா இல்லை, அண்ணாக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு நீ லவ் பண்ணிட்டு இருக்க? அப்பா நான் ஒன்றும் லவ் பண்ணல. ஜிம்மினா
நான் லவ் பண்ணல. அப்புறம் ஃபைன் சொல்கிறாளே, என்னது அது? நானே சொல்கிறேன், ஜிம்மினை நான் லவ் பண்ணல. நான் தான் ஜிம்மினை. என்ன வயன் சொல்கிற? லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கடி. அம்மா இருங்கம்மா, நான் சொல்கிறேன். நேற்று அங்கிள், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நேற்று நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்காக பேங்காக் போயிருந்தேன். உடனே உங்கள் மம்மி, வயன் என்னடி பேசுகிற, சொல்லாததெல்லாம். அம்மா நீங்கள் இருங்க, நான் பேசுகிறேன்ல. அங்கிள், நான் பேங்காக் போயிருந்தேன்ல, அப்போ என்னோடய டிக்கெட் மிஸ் ஆயிடுச்சு. நான் ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் இருந்தேன். அப்போ என்னை சேவ் பண்ணுறதுக்காக ஜிம்மன் தான் வந்தார். என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்ததே ஜிம்மன் தான். எனக்காக அவ்வளோ பண்ணார் ஜிம்மன். எனக்கு ஜிம்மனை ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஐ ஸ்வேர், எனக்கு இங்கே வந்து தான் ஜென்னோட தம்பி தான் ஜிம்மன்னு எனக்கு தெரியும். எனக்கு முன்னாடியே எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நானே சொல்லணும்னு தான் இருந்தேன். ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ப்ளீஸ் அங்கிள், ஆண்டி, எனக்கு ஜிம்மனை தான் பிடிச்சிருக்கு. நீங்கள் உங்கள் பையனை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. எனக்கு அவர் தான் வேணும். எனக்கு அவரை கல்யாணம் பண்ணி வைங்க ப்ளீஸ். வயன், அப்பா அம்மா நாங்கள் இருக்கும்போது நீ என்னடி தனியாக பேசிகிட்டு இருக்க? அம்மாப்பா ப்ளீஸ், எனக்கு ஜிம்மினை தான் பிடிச்சிருக்கு. எனக்கு சின்ன கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா நான் ஹாப்பியாக இருக்க மாட்டேன். என்னோட லைஃபும் வேஸ்ட்டு, சின்னோட லைஃபும் வேஸ்ட்டு. எனக்கு ஜிம்மின் தான் வேணும். அப்போ ஜிம்மன் இருந்துட்டு, வயன் எனக்கு நீ வேண்டாம். ஜிம்மினா, ஏன் இப்படி பண்ணுற? உனக்காக தானே பேசுகிறேன், நம்மளுக்காக தானே பேசுகிறேன். எனக்கு நீ வேண்டாம் வயன், நீ எங்கள் அண்ணாவே கல்யாணம் பண்ணிக்கோ. எதுக்கு இப்படி பேசுகிற? நான் மட்டும்தான் வேண்டாமா, இல்லை வேற யார் இருந்தாலும் ஓகேவா உனக்கு? எனக்கு யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் போயிடுறாரு. ஜிம்மினா, நல்ல ஜிம்மினா. அங்கிள், எனக்கு ஜிம்மின் வேணும் ப்ளீஸ். ஸோ நீங்கள் அப்படியே ஜென் கிட்ட போயிட்டு, ஜென், ஐம் சாரி ஜென், உங்களை ஹர்ட் பண்ணணும்னு என்னோட இன்டென்ஷன் இல்லை. பட் எனக்கு உங்கள் தம்பி வேணும் ப்ளீஸ். எனக்காக ஜிம்மின் கிட்ட பேசுகிறீங்களா? நான் வாழ்ந்தா நான் ஜிம்மின் கூட தான் வாழ்வேன் ப்ளீஸ். அப்போ உங்கள் மம்மி இருந்துட்டு, வயன் உனக்கு ஜென்னு கூட தான் நிச்சயம் பண்ணி வச்சுருக்கோம். ஜென்னு இல்லைன்னா வேற ஒரு பையன், அதுக்குன்னு அவன் தம்பியில் உனக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி நாங்கள் அக்செப்ட் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள், அம்மா ஏன் ஏன் என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க? உங்கள் பொண்ணு ஹாப்பியாக ஒரு சேஃபான லைஃப் வாழணும் தானே நீங்கள் நினைக்கிறீங்க? நேற்று ஜிம்மின் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இப்படி நின்று பேசியிருக்க மாட்டேன். எங்கே இருப்பேன்னு எனக்கே தெரிஞ்சிருக்காது. எந்த நிலைமையில் இருந்திருப்பேன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது. ப்ளீஸ் எனக்காக. ஸோ உங்கள் டேடி உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு, வயன் பெண்ண உனக்கு ஜிம்மின் வேணுமா? எனக்கு ஜிம்மின் வேணும்ப்பா, நல்லவருப்பா அவர். ஸோ உங்கள் ஜிம்மினோட டேடி மாமா கிட்டே போயிட்டு, மிஸ்டர் கிம் எனக்காக இன்னொரு ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? நீங்கள் உங்கள் 2 பசங்களையுமே நல்லா வளர்த்துருக்கீங்க, தங்கமான பசங்க. எங்கே போய் தேடினாலும் இப்படிப்பட்ட பசங்க கிடைக்க மாட்டாங்க. எனக்காக, என்னோட வயனுக்காக உங்களோட ஜிம்மினை என்னோட வயனுக்கு தர முடியுமா? கார்த்திக், அது எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் ஜின், அவனை பற்றி கொஞ்சமாச்சும் நினச்சி பார்த்தீங்களா? நான் இப்போ அக்செப்ட் பண்ணிவிடுவேன், ஆனால் அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுவான் அது புரிஞ்சுக்கணும்ல நம்ம. உடனே ஜின் வந்துட்டு, அப்பா இங்கே பாருங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜிம்மினோட லைஃப் ஹாப்பியாக இருக்கணும்னா நான் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். வயன் சொன்னது கரெக்டு தான். பிடிக்காத ஒரு மேரேஜ் கண்டிப்பாக செட் ஆகாது 2 பேருக்குமே. அது 2 பேரோட ஃப்யூச்சரையும் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜிம்மினுக்கும் வயனுக்கும் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவீங்க, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. உடனே அவங்க ஜின் அப்படியே ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஜின்கிட்ட போயிட்டு, ஜின் தேங்க்யூ, ஐம் சாரி,
அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வெளியில் ஓடுறீங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே கார்டன் கிட்ட உட்காந்துட்ருப்பாரா. ஸோ அப்படியே அந்த ஸ்விம்மிங் ஃபூல்லே பார்த்துட்ருப்பாரு. ஸோ நீங்கள் அப்படியே பின்னாடி போயிட்டு, ஜிம்மின் என்ன பிரச்சனை ஜிம்மின் உங்களுக்கு? என்னை ஏன் பிடிக்க மாட்டேங்குது? என் பிரச்சனையே வேற வயன். என்ன பிரச்சனை சொன்னால் தானே புரியும் எனக்கு. அது உனக்கு சொன்னால் புரியாது, விடு. இப்போ என்ன, நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டா உங்கள் அண்ணா ஃபீல் பண்ணுவார், அதானே? இப்போ உங்கள் அண்ணாவே ஓகே சொல்லிட்டா உங்களுக்கு ஓகே தானே? என்ன அப்படியே ஜென் வந்துட்டு, டே ஜெமினா, இப்போ எதுக்கு என் மேலே பாசம் இருக்க மாதிரி சீன் போட்டுன்னு இருக்க? டேய், உனக்கு வயனை பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கு எதுக்கு என்னோட பெர்மிஷன்லாம் கேட்டுட்ருக்க? ஓவராக இருக்கு இதெல்லாம். அது இல்லைடா ஜின்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போ ஹாப்பியாக இரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜென் சொல்லிகிட்டே போயிட்டே இருக்காரு. அப்போ ஜிம்மின் இருந்துட்டு, டேய் ஒரு நிமிஷம்டா நான் சொல்கிறது கேளு. அப்போ நீங்கள் அவர் போயிட்டாரு. இப்போ சொல்லு, எனக்கு ஓகேவா? ஓகேவாவா தெரியலையே அப்படின்னு சின்ன ரப் பண்ணிகிட்டே சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஓடி போயிட்டு ஜெமின் அப்படியே ஹக் பண்ணிட்டு அடிக்கிறீங்க. எனக்கு வர கோபத்துக்கு உன்னை எப்படிலாம் அடிக்க போகிறேன்னு தெரியுமா நான்? போதடி. ஆனால் எப்படிலாம் எனக்கு கெஞ்ச விட்டுடல ஜெமின் நீ. அது இல்லை, பிடிச்சிருக்குதான். ஆனால் ஏதோ ஒரு சின்ன உனக்காக எப்படி அழுதுன்னு தெரியுமா நான்? ஜெமின் நீ இப்போ கூட ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிது, அது கூட வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணிட்டு நின்றுக்கிறீங்க. ஸோ ஜெமின் அப்படியே உங்களை பேக் ஹேக் பண்ணிக்கிட்டு, வயன் சாரிடி, உன்னை ரொம்ப அழுக வச்சிட்டேன்ல. ரொம்ப 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 எதுக்காகவுமே நான் இப்படி அழுத்ததில்லை. ஆனால் உனக்காக உன்னை பார்த்துட மாட்டேன் நான். எப்படி திரும்ப அழுதேன். சரி சாரி என் சொல்ல இல்லை இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் உங்கள் சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணிவிட்டு, சாரி சரி ஓகே மன்னிச்சிட்டேன். சரி அந்த ரிங்கை காயிட்டு. ரிங்கா? எந்த ரிங்கு? அதான் உனக்கு போட்டு விட்டேனே நான். அது எதுக்கிட்டே உனக்கு? வேண்டாம், ஜென்ன பாவம் இல்லை, அவர்கிட்டயே அதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓ, உனக்காக ஆசையாக வாங்கியிருப்பான்ல ஜெமினா, அடி வாங்குவ. சரி ஆனால் இதுதான் வர மாட்டேடி, எப்படி எடுக்கிறது? இப்போ வரும், எடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினா அப்படியே ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அது ஈஸியாக வந்துடுச்சு. எப்படி? அதெல்லாம் அப்படி தான். எப்படி? அங்கே எடுத்து பார்க்கும்போது வரவே இல்லையே, இவ மட்டும் எப்படி வந்தது? ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். என்னோடய மனசு அக்செப்ட் பண்ணலை. இப்போது அந்த ரிங் நீங்கள் எடுக்கணும்னு நான் நினச்சேன். என்னோடய ஹார்ட் அக்செப்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஈஸியாக ரிமூவ் ஆயிடுச்சு. ஆனால் நீ இருக்கிய வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினா அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு டைட்டாக கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஜெமினை பார்த்துட்டு, ஜெமினா உன்னை பார்க்கவே முடியாது, உன் கூட பேசவே முடியாதுன்னு நினச்சேன். உன்னை எப்படா மீட் பண்ணுறதுன்னு துடிச்சேன். அண்ணா இதுக்கு பேர் தான் டெஸ்டினி போல். ஜெமினா உன்னையும் என்னையும் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கு பார்த்தியா? ஜெமின் அப்படியே உங்ககிட்ட கேட்குறாரு, ஓய் உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஓகே தானே? டபுள் ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நீங்களும் ஜெமினும் ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இதோட நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் ஒரு FFல பார்க்கலாம். டாடா.